ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நான் எதுக்காக ஃபஸ்ட்டு ஜாவா படிக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஜாவா தான். எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டி வந்து ஜாவாவில் வந்து ஹையாக இருக்கும். அதே நேரத்தில் கோடு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய லைன் கோடு எழுதினாலுமே சில கோட்ஸ்லாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஒரு ப்ரோக்ராமில் எழுதுறது இது வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி தர்றதுனால நம்ம எந்த ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்மில் வேணாலும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜாவா வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஜீரோங்கிறத எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே, பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது பைத்தான் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். பைத்தானில் வந்து பிரிண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்குள்ளே என்ன ப்ராக்கெட்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை ஸ்ட்ரைட்டாக வந்து பிரிண்ட் பண்ணிடுமா. ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு ஜீரோங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஜாவாவை பொறுத்த வரையும் அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி சில வேர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கோம்ல, கீவேர்ட்ஸ்லாம் கலராக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்னங்கிற மீனிங்கை வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பப்ளிக் அப்படின்னு இருக்குல்ல. பப்ளிக் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கை ஏசிசி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னா, இப்போ வந்து அது வந்து ஆக்சஸ் கொடுக்கும். இப்போது பப்ளிக் அப்படின்னு இருக்குல்ல, பப்ளிக்னா என்னது, காமனாக இருக்குதா. ஸோ இது வந்து நீங்கள் காமனாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆக்சஸை வந்து இந்த பப்ளிக்ங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கும். அதே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ப்ரைவேட்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு டீஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ். இதை ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம படிக்கலாம். இப்போ நான் ஒரு ஓவர் வியூவாக சொல்லிடுறேன். ப்ரைவேட்னா என்னன்னா, இப்போ வந்து பப்ளிக்னா என்னது, நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா, காமன் டைப்பாக. ப்ரைவேட்னா அப்படி இல்லை, உங்கள் பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்டர்னாலும் சேம் அஸ் ப்ரைவேட் மாதிரி தான். டிஃபால்ட்டுங்கிறது காமனாக உள்ளது. நம்ம அதாவது இந்த பப்ளிக்குங்கிற கீவேர்டே போடாமல் வெறும் கிளாஸ் இதை மட்டுமே போட்டு எழுதலாம். ஸோ அப்படி உள்ளது தான் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறது வந்து வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ்னு ஒன்று எழுதியிருக்கேண்ணே. கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம கிளாஸ் ரூம்னா என்னன்னு தெரியும். கிளாஸ் ரூம்னா என்னது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எது வேணாலும் வச்சுக்கலாமா. ஒரு பெஞ்ச் நிறையா இருக்கும், ஒரு டெஸ்க் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். இதுக்குள்ளே கிளாஸ் ரூம்குள்ளே என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ சேமஸ் அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் பொறுத்தவரையும் கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா மெத்தட்ஸ் இருக்கும், அது அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதுதான் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஓகே, கிளாஸ் ரூம்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம கிளாஸ் ரூமை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம். கிளாஸ் ரூமுக்கு ஒரு நேம் இருக்குமா, அதாவது 10th A, 12th B, 6th A, 7th B, இந்த மாதிரி ஒரு ஏபிசி அப்படின்னா ஒரு நேம் வச்சு நமக்கு எந்தெந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோமா. அதே மாதிரி தான் நம்ம எந்த கிளாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டுட்டோரியல், நான் இந்த இடத்துல டுட்டோரியல் நேம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம் கிளாஸை பொறுத்தவரையும். ஓகே, இதுதான் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இங்கே மறுபடியும் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பப்ளிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சஸ் ஸ்பெசிஃபை. ஸ்டாட்டிக்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டாட்டிக்ங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ஜெக்ட் இப்போது நார்மலாக நமக்கு இங்கிலீஷில் ஆப்ஜெக்டாக என்ன அர்த்தம், ஏதாச்சும் ஒரு திங் எல்லாம் பொருள்லாம் அர்த்தமா, திங்னா அர்த்தம். ஓகே, இது இந்த பொருள் ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கும். நார்மலாக இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேபிள் மேலே ஒரு கப்பு வச்சுருக்கீங்க. அந்த கப்பு வந்து ஒரு பொருள். ஓகேவா, அதுக்கு என்னென்னலாம் இருக்கும் அதில் என்னென்னலாம் இருக்கும், கலர் இருக்குமா, அந்த கப்போட கலர் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், அதோட ஹைட் இருக்குமா. அடுத்தது அது எவ்வளோ ஆக்குபை பண்ணும், அதாவது இப்போ ஒரு வாட்டர் அதில் ஆட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வாட்டரை வந்து ஆக்குபை பண்ணிக்கும் அப்படிங்கிறது இருக்குமா, கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் இருக்கும், அது வந்து எவ்வளோ ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் எவ்வளோ ஸ்பேஸை வந்து அது ஆக்குபை பண்ணியிருக்கு. அது எப்படி சொல்லலாம், மெமரி அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, ஒரு நார்மல் கப்புக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணாலும் அதுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக. அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதுக்காக தான். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா ஒரு தடவையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல, அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னடா மெயின், இது வந்து என்னோட ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார்டிங், இதான் என்னோட மெயின் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்காக இது. நெக்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா system டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஜீரோங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன்.
ஓகே, எனக்கு 0ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஜாவால எனக்கு 0ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஜாவா வந்து கற்றுக்கிட்டோம். பாய்.